உங்களுடைய மாடலா இருக்கு. எப்படி நம்ப முடியும்? நம்ம பேசலாம் திருமிகு ராஜலட்சுமி. இங்க மாநிலங்கள் சில கிளாஸஸ் சப் கிளாஸஸை எதிர்க்கிறாங்க. கொண்டு வரக்கூடிய மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டத்தில் இதெல்லாம் நாங்க ஏற்கனவே காலம் காலமாக மாநிலத்தில் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகள் இதுதான். அதன் அடிப்படையில் இது பாலிசியாவும் இது எங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த திட்டத்திற்கான நிதியையே முற்று முதலுமா நிறுத்தி வச்சுட்டு இதை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு நிதி அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை அல்லது நெருக்கடியை உருவாக்குறது சரியான்னு கேட்கிறாங்க. அது 2020 வந்து புதிய கல்விக் கொள்கை வருது. புதிய கல்விக் கொள்கையோட அம்சங்கள் என்னன்னு நம்ம ஏற்கனவே நிறைய விவாதம் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இதில் வந்து கான்ட்ரடிக்ஷன் கான்ஃப்ளிக்ட்னு வரும்பொழுது எப்பொழுதுமே ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்மளது திராவிட கழகங்கள் டிஎம்கே பர்டிகுலராக ஆட்சியில் இருக்கும்போது அதை வைப்பாங்க. இப்போது பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு இதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏகப்பட்ட குளறுபடி இந்த கல்வி நிறுவனங்கள்ல ஒரு சமயத்தில் பார்த்தா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தரை நிற்பது, அவரை இப்போ அமர்த்துவது யாரோட வேலை? அது கவர்னர் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கலாமா? கமிட்டி என்ன இருக்கும்னா அது ஒரு தொங்கு தோட்டமாக நின்றுட்டு இருக்கு. நிறைய பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர் இல்லாமல் இருக்கு. அதே சமயத்தில் நீங்கள் கோர்ட்டாக சொல்லியிருக்கு, நீங்கள் பல்கலைக்கழகங்களில் கூட நீங்கள் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் எப்படி இருக்காங்கன்னு. எல்லா இடங்களிலையும் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸை வச்சு இந்த கல்விக்கூடங்களில் வேலை நடக்குது. அரசு ஊழியம் பெறவங்களுக்கும் இந்த கான்ட்ராக்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது. 10 பங்கு அளவிற்கு அவங்களுக்கு வருமானம் குறைவாக கொடுக்கப்படுகிறது. அதனால் அந்த கல்வியின் தரம் எப்படி இருக்கும்ங்கிறது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் பொழுது மொத்தமாக இது ஏற்கனவே வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருக்க பிரச்சனை, நீங்கள் பணம் கொடுக்கல அப்படின்னு 2024-2025க்கு 3586 கோடி. அதில் சென்ட்ரல் ஷேர் வந்து 2152 கோடி. இதில் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து 572. இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. இது வந்து கடந்த காலத்திலே பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து எல்லா நாட்டுக்கான மொத்தமான பாலிசி. எல்லா மாநிலங்களையும் கருத்தில் கொண்டு தான் அந்த பாலிசி கொண்டு வரப்படுகிறது. பீகார், உத்தரப்பிரதேச லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல 2121 கோடி ஸ்டேட்டுக்கான ஃபண்டு ஷேர் அதை கொடுத்துறாங்க. ஆனா இப்ப பிஎம்சி அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான், அதுல சைன் பண்ணாதான் நாங்க இந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நெருக்கடி கொடுப்பது எப்படி சரியாகும் அப்படிங்கிறது தான் கேள்வி மேடம். தமிழ்நாடு வந்து ஒரு தனி நாடா கிடையாது, ஒரு மாநிலம், வளர்ந்த மாநிலம், அதை எல்லாரும் ஒத்துக்கிறோம். அதனால இவங்களுக்கு இருக்க கல்வியோட ரீச் வந்து இங்கே இருக்க கல்வியோட ரீச் வேற, நம்ம மற்ற மாநிலங்களில் இருக்க கல்வியோட ரீச் வேற. இன்னைக்கு பர்டிகுலராக சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே உள்ள ஃபண்டை எடுத்து குஜராத்துக்கும் அது எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி இந்த கல்விக்கும் சொல்கிறாங்க. அது எப்படி இந்த ஃபண்டை எடுத்து அவங்க கொடுத்தாங்க குஜராத்துக்கும் பீகாருக்கும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே இருக்க ஃபண்டை அலாட் பண்ணது இருக்குது. நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் கண்டிஷன்ஸுக்கு சரிப்பட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிக்ஷான சமகர சிக்ஷானுங்கிற திட்டத்துக்காக அது கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா தானே அந்த ஃபண்டு கொடுக்க முடியும். அது வழியாக அந்த ஆராய்ச்சி மேம்படுத்தணும் கல்விக்கூடங்களில். அதே சமயத்தில் அதற்காக இந்த பட்ஜெட்டில் வேற ஃபண்டு அலாட் பண்ணியிருக்காங்க கல்விக்கூடங்கள். இங்கே சில ரிலாக்ஸேஷன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டத்தில் இங்கே ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது பல திட்டங்கள், அது விஸ்வகர்மா யோஜனா திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது இதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய திட்டங்கள். நாங்க ஏற்கனவே தொன்று தொட்டு தமிழ்நாட்டில் 2 லாங்குவேஜ் பாலிசி தான் பின்பற்றப்படுது, இந்த இருமொழி கொள்கை தான் பின்பற்றப்படுது. நீங்க மும்மொழி கொள்கை என்ற ஒன்றை பிஎம்சி திட்டம் மூலமா கொண்டு வரீங்க. புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற ஒண்ணுல எங்களுக்கு அப்ஜெக்டிவ் போர்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அதுக்கு பதிலாக நாங்க இங்க ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிற ஒன்றை உருவாக்குறோம், அதை அடிப்படையில் செயல்படுத்த விரும்புறோம். எனவே நீங்க கொடுக்கிற நிதியை கொடுங்க, நாங்க இங்க செயல்படுத்துறோம்னு சொல்றத ஏத்துக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? அதாவது இந்த நீட்டுக்கும் இப்படிதான், உடனே ராஜன் கமிட்டியை போட்டாங்க, இவங்க நீட்டுக்கு வரைவு பண்ணாங்க. என்ன பண்ண முடிஞ்சது? கடைசியில் ஸ்டூடெண்ட்ஸை கொலை பண்ணது தான். இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசி எப்படி போகுது? ஹிந்தி திணிப்புன்னு அதை வந்து மடைமாற்றி சொல்வது வந்து தவறான விஷயம். என்ன மேடம் மடைமாற்றம்? இருங்க, அதாவது நீங்க ஹிந்தியை படிக்க வேண்டாம், வேணா தெலுங்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கவங்க நிறைய பேர் தெலுங்கு பேசுவாங்க. அது மாதிரி நிறைய பேர் மலையாளம் பேசக்கூடியவங்க தெற்கில் இருக்காங்க. ஆகையினால் நீங்க எந்த நாளும் மும்மொழி கொள்கை தானே. இதில் கூட ஒரு லாங்குவேஜ் படிக்க சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்பத்திலே படிச்சுட்டு போவாங்க. இப்போ அவர்கள் வீட்டு பிள்ளைங்க எல்லாம் ஹிந்தி நல்லா, நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் குடும்பத்தில்
மாநிலத்தில் தயாநிதி மாறன் எம்பிக்கு ஹிந்தி நல்லா தெரியும், அதனால அங்கே போய் அவர் மந்திரியா இருக்கும்போது ஷைன் பண்ண முடிஞ்சது. அதனால தெரியாத ஹிந்தி தெரியாத வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ வேற எந்த நிமித்தமாகவோ ஒரு மொழியை கூடுதலா கத்துக்கிறதுங்கிறதுல இங்க எதுவுமே தடை இல்லையே. தமிழ்நாடு அரசே பிரெஞ்சு கிளாஸ் நடத்துறாங்களே, பிரெஞ்சு மொழிக்கான சிறப்பு வகுப்புகளை இலவசமா நடத்துறாங்களே. இப்ப அது அவங்களுடைய கொள்கைக்கு எதிரானது அப்படின்னு நிறைய நாளா பிரெஞ்சு படிக்கிறாங்க, இப்ப நிறைய பேர் சைனீஸ் படிக்கிறாங்க. சரி, அப்ப அது கொள்கைக்கு எதிரானது இல்லைன்றது தனியா படிச்சுக்கிறாங்க. ஆகையினால இப்பொழுது வந்து நம்ம நாடு இந்திய நாடு வந்து பல மொழிகள் உள்ள நாடு. அதான் பாதி பேருக்கு மேல நார்த் இந்தியா போனீங்கன்னா நீங்க ஹிந்தி தான் தெரிஞ்சாகணும், ஹிந்தி படிச்சுக்கணும், இல்லாட்டி கொஞ்சம் எப்படியோ சமாளிக்கலாம். ஆனா எப்படியுமே இங்க இருக்கிறவங்க நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஹிந்தி பிரச்சார சபா அதெல்லாம் சேர்ந்து அந்த பிராத்மிக் மத்தியமா எல்லா பாஷையும் எல்லாம் படிச்சுதான் இருக்காங்க. முதலமைச்சருடைய நேரடி குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க இப்படி ஒரு லாக் இந்த திட்டத்துல கையெழுத்து போட்டாதான் நிதி அப்படின்னு சொல்றது கல்வியை ஆயுதமாக வைத்து ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை எடுக்கிறீங்க. உங்களால பாஜகவால தமிழ்நாட்டுல வெற்றி பெற முடியல. எனவே அரசியல் ரீதியாக இங்க நடக்கக்கூடிய ஒரு அரசை மாநிலத்தை முடக்கணும் அல்லது வஞ்சிக்கணும் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு நீங்க பயன்படுத்துறீங்கன்னு முதலமைச்சர் சார்ஜ் பண்றாரு. அத வேற விஷயங்களை நீங்க திருப்பரங்குன்றமோ வேற எது விஷயங்களோ இதை சார்ந்து பேசும்போது அதுல ஏதாவது கொஞ்சம் லாஜிக் இருக்கும். ஆனா கல்விங்கும் போது எல்லாருக்கும் அடிப்படையா ஒரு கல்வி தானே கொடுக்கிற சிலபஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க போறாங்க. இந்தியா முழுசுக்கும் ஒரு கல்வி இருக்கிறது நல்லது. அந்த கல்வி கொடுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வித்யாலயாவுக்கு எவ்வளவு பேர் கீழே நிக்கிறாங்க. இந்த குழந்தை 2 வயசு ஆறதுக்குள்ளேயே அதுக்கு ஒரு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்றாங்க. இவன் எல்லாருமே எல்லா டிஎம்கே திராவிட கழகம் எல்லாத்துல உள்ளவங்களும் அதுல கொண்டு சேர்க்கிறாங்க, சிபிஎஸ்ல சேர்க்கிறாங்க, இன்டர்நேஷனல் போர்டில் சேர்க்கிறாங்க. ஆகையினால நியூ எஜுகேஷன் பாலிசிங்கிறது எல்லாம் நிறைய விஷயங்களே உள்ள இறக்கியது. எல்லாத்துக்கும் சமத்துவம் கொடுக்கணும், அதுக்குள்ள உள்ள ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும், விஸ்வகர்மா தொழிற்கல்வி எல்லாம் சேர்ந்து வருது. விஸ்வகர்மா நம்ம அதை மடைமாற்றக்கூடாது. அதே தான் ஒரே ஒரு கேள்விதான் மேடம். சமீபத்தில் அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன் சுரங்க ஆலை வரக்கூடாது அப்படின்னு ஒரு எதிர்ப்பு நடந்து மக்கள் எதிர்ப்பு போராட்டம் நடந்து அந்த திட்டத்தை திரும்ப பெறுகிற போது மத்திய அரசு சொன்னது, அமைச்சர் சொன்னது என்ன அப்படின்னா, இப்படி மக்களுக்கு எதிரான அல்லது இயற்கைக்கு எதிரான ஒரு திட்டத்தை செயல்படுத்துறது அப்படிங்கிறதுல எதிர்ப்பு வரும்போது அதை நாங்க வந்து ரீகன்சிடர் பண்றோம், மறு ஆய்வுக்கு உட்படுத்துறோம் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அப்ப இங்க மாநிலமே ஒட்டுமொத்த ஸ்டேட்டே அதை வந்து ஒரு திட்டத்தை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு எதிர்க்கும் போது அதை ரீகன்சிடர் பண்ணாம இல்ல இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான் ஃபண்டு அப்படின்னு நெருக்கடி கொடுக்கிறது சரியானு கேட்கிறாங்க. அதை பொலிட்டிக்கலா நீங்க பாஜக பண்ணுது அப்படிங்கிறது தான் அவர்களுடைய குற்றச்சாட்டு. அதாவது இது பொலிட்டிக்கலா பண்ணல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல ஒரு இன்கம் டாக்ஸ் கன்செஷன் எவ்வளவு நிர்மலா சீதாராமன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். அடுத்தது நீங்க ஜிஎஸ்டி இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஜிஎஸ்டி வேற, அதுல ஜிஎஸ்டியும் செஸ்ஸையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஜிஎஸ்டிங்கிறது எல்லாம் எவ்வளவு பங்கு உண்டோ ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கு, அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்பப்போ. அது மாதிரி போயிட்டு இருக்கு. செஸ்ங்கிறது வேற. பியூஷ் கோயலோட ஸ்டேட்மெண்ட்டை ஆபீஸ் சுட்டி காட்டினாரு. நான் உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்றேன். ஆண்டுக்கு 60,000 கோடி ரூபாயை வரியாக தரக்கூடிய குஜராத்துக்கு மத்திய அரசு சொற்ப நிதியையே ஒதுக்குகிறது அப்படின்னா குஜராத் என்ன மடியேந்தி நிற்கும் மாநிலமா அப்படின்னு கேட்டது அப்போதைய குஜராத் முதலமைச்சர் திரு நரேந்திர மோடி அவர்கள். மத்திய அரசு நோக்கி இந்த கேள்வியை அப்போ திரு நரேந்திர மோடி எழுப்பினார். நீங்க பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்று இருக்கு. அதுதான் அந்த அலாட்மெண்ட் பண்றது, ஃபண்ட் அலாட்மெண்ட் பண்றது. அதுல என்னன்னா எவ்வளவு நிதி கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க, வரி கரெக்ட் பண்றாங்க, எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு, எவ்வளவு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு, எத்தனை ஸ்டேட்ல எவ்வளவு பின்தங்கி இருக்கு, இதெல்லாம் சேர்த்து இந்த ஜோன்ஸ் அன்டெவலப்டு ஜோன்ஸ் அந்த மாநிலங்கள் இதெல்லாம் பொறுத்து அவங்க நிதியை இது பண்ணுவாங்க. அதான் மேலும் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன். கல்வியிலேயோ அல்லது தொழிலையோ அல்லது மற்ற துறைகளிலேயோ முன்னோடி மாநிலமாக முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சர்டிஃபை பண்ணதும் இதே மத்திய அரசு தான், மத்திய பாஜக அரசு தான். உண்மைதான், எல்லாரும் ஒத்துக்கிறோம், நம்ம அதுக்கு பெருமைப்படவும் செய்யறோம், எல்லாரோட பங்கும் தான் அதுல இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த நம்ம முன்னேறிட்டோம். நீங்க பார்த்தீங்க நம்ம அளவுக்கு 5% கூட முன்னேறாத நீங்க வந்து உத்தரப்பிரதேசமோ பீகாரோ மத்திய பிரதேசம் இருக்கு, அதுக்கு ஃபண்ட் அலாட் பண்ணணும் இல்லையா? சோ அதனுடைய வெல்ஃபேர் எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்திருக்கு. இன்னொன்று சொல்றேன், ஹிமாலயன் இது நார்த் ஈஸ்டுக்கெல்லாம் 90% அலோகேஷன் ஃப்ரம் தி சென்ட்ரல், 10% தான் அவங்க கொடுக்கணும், நமக்கு 60-40. ஓகே, பேசலாம். முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிற திரு ஹலீம் அல் புகாரி, இங்க மத்திய அரசு கிட்ட நிதி கேட்கும் போது கொடுக்கிற வரியை அப்படியே முழுசுமா நிதி கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப துரதிருஷ்டமா இருக்கு. அது வந்து இதை விட சிறுபிள்ளைத்தனமான விஷயம் வேற எதுவும் இருக்க முடியாது அப்படிங்கிற பொருள்படும்படி மத்திய அமைச்சர் பேசுகிறார். இங்க முதலமைச்சருடைய கடுமையான எதிர்வினைகள் எப்படி பார்க்கிறீங்க? அதாவது இத ஒரு எளிமையான கோணத்துல பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்னு ஒரு
அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு வாதத்தை தொடர்ந்து பாஜக வைத்து வருவதை நம்மால் பார்க்க முடியும். அதுக்கு நான் ஆரம்பத்தில் சொல்லும் போது கொஞ்சம் இரலவெண்டா இருக்கலாம். ஆனா ரெலவெண்டான உதாரணம் எது அப்படின்னு சொன்னா, டெல்லியை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, லெப்டினன்ட் கவர்னருக்கு தான் எல்லா அதிகாரமும் உண்டு அப்படின்னு ஒரு மாநிலத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு செயல்படக்கூடிய ஒரு மாநிலத்துக்குள்ள புகுந்து லெப்டினன்ட் கவர்னர் தான் எல்லா அதிகாரமும் உண்டுங்கிறாங்க. அவங்க நீதிமன்றம் போறாங்க. நீதிமன்றம் இவர்களுக்கு எதிராக ஆளுகின்ற ஒன்றிய அரசுக்கு எதிராக தீர்ப்பு தருது. சரி, உடனே சட்டத்தையே திருத்தம் கொண்டு மாத்துறாங்க. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், எந்த மாநிலத்தில் எங்கள் ஆட்சி நடக்கிறதோ அந்த மாநிலத்துலதான் உங்களுக்கு நல்லாட்சியா அது கிடைக்கும். சொல்லப்போனா இது பல கள ஆய்வாளர்கள் கடந்த டெல்லி இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முடிவில் கூட இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எப்ப நல்லது நடந்தா சரி, அதுவும் பாஜக இருந்தாதான் நமக்கு நடக்கும் போல இருக்கு என்கின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை கொண்டு வர நினைக்கிறார்கள். சரி, அதுல நீங்க உண்மையிலேயே அதை நல்லது பண்ணி கொண்டு வந்தா பரவாயில்ல. இப்ப அகைன் இதுல வருவோம். இந்த PM ஸ்ரீ திட்டம்னா என்ன? PM ஸ்ரீ திட்டத்துக்குள்ள ஒரு ஸ்கூல் குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டுல வச்சுக்கோமே, தமிழ்நாடு அரசு ஏற்கனவே ஒரு கல்விக்கூடத்தை நடத்தி வரும், ஒரு ஸ்கூல்ல நடத்திட்டு இருக்கோம். அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாப்பாங்க, அது பக்காவா இருக்கணும். அங்க வாட்டர், எலக்ட்ரிசிட்டி சப்ளை எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு பழைய பேர்ல நடந்துகிட்டு இருக்கோம். சரி, ஏதோ ஒரு பேரு இங்க இருக்கிற பேர்ல நடந்துகிட்டு இருக்கோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பக்காவா இருக்கணும், சானிடேஷன் பக்காவா இருக்கணும், வாட்டர் இருக்கணும், டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ப்ராப்பரா ஐடி கார்டு இருக்கணும், அங்க லேர்னிங் என்விரான்மெண்ட் பக்காவா இருக்கணும், கரிக்குலம் சூப்பரா அங்க நடைமுறையில இருக்கணும், பெடகாகி இருக்கணும், அசஸ்மெண்ட் இருக்கணும், என்ரோல்மெண்ட் கணக்கு பார்த்தா ரூரல்ல எடுத்துக்கிட்டா 70%, 60%, அர்பன்ல எடுத்துக்கிட்டா 70% பக்காவா ரிசல்ட்ஸ் இருக்கணும். இப்படி எல்லாம் ஒரு ஸ்கூல் இருந்தா அந்த ஸ்கூலுக்கு அதுதான் ஒரு நண்பர்